சட்னியே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். தக்காளி தோசை நம்ம கைப்பக்குவத்தில். 2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1/2 கப்பு உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். அரிசி அரைச்ச ஜார்லேயே ஒரு 5 வரமிளகா, 4 பழுத்த தக்காளி, கல்லுப்பு, சீரகம், சோம்பு, 4 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாமே போட்டு நைஸாக டுட் பண்ணிக்கோங்க. அரைச்ச தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இனி புளிக்க தேவையில்லை. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் காஞ்சது. ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா நைஸாக ஊற்றி வச்சுக்கலாம். தோசைக்கு கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு புறம் வெந்ததும் மறுபுறம் திருப்பி போட்டுக்கணும். தோசை நல்லா முருவிடுச்சு. மணக்க ருசிக்க தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.